அருட்பெருஞ்சோதி ஆண்டவராக்கிய எல்லாம் வல்ல பெருமானுடைய அருளில் கலந்த வள்ளல் பெருமானுடைய திருவடிகளை வணங்கிக் கொண்டு இங்கே வீட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை அமைக்கின்றேன். எப்படியாவது 7 மணிக்கு இங்கே இன்றைக்கு சொற்பொழிவை தொடங்கலாம் என்பதாக ஒரு 5 மணிக்கு வாகனத்தை தொட்டு ஏறத்தாழ அது தோற்று கடைசியில் இருசக்கர வாகனத்தில் இங்கே வந்து அமைத்தார். உண்மை என்ன என்றால், சீக்கிரமாக செல்வதற்கு எது வழி என்று 12 வரவில்லை என்று அப்புறம் சர்லிங் போய் சர்லிங்கில் 17 ஏறி ஆக இந்த இடத்திற்கு வருவது என்பது அதாவது இதுக்கே ஒரு கதை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்துருச்சு. பிரயாணம்ங்கிறது சென்னையில் வந்து எவ்வளவு மோசமாக இருக்கிறதுன்னு தெரியும். இருந்தாலும் சரி, எப்படியாவது இன்றைக்கு உண்மையிலேயே 7 மணிக்கு தொடங்கி, ஏனென்றால் கடந்த 2 வாரமாக அருட்பெருஞ்சோதி அகவல் சிந்தனையில் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமரப் பொருந்திய அருட்பெருஞ்சோதி என்பதை பற்றிய சிந்தனை கடந்த 2 வாரங்கள் அமைந்தது திருவான்மியூர் மருந்தீஸ்வரரில். அது அமைந்த விதத்தை ஒட்டி உங்களோடும் அதை கலந்து பேசுவதற்கு ஒரு 1.5 மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்திருந்தேன். அதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அந்த பாடல் அல்லது அந்த அகவல் ஒரு முக்கியமான அகவலாக எனக்கு பட்டது. ஏனென்றால் அதற்கு எல்லோரும் உரை வகுக்கிற காலத்தில் இகநிலை பொருள், இம்மை பொருள், பரநிலை பொருள், மறுமை பொருள் என்பதாக எண்ணுகிறார்கள். வள்ளல் பெருமானுடைய அடிப்படைக்கு அது எதிரானது. ஏனென்றால் சொர்க்கம் என்பதை வள்ளல் பெருமான் ஏற்றுக்கொள்ளவில்லை. மரணமில்லா பெருவாழ்வை அமைக்கிறார். அதற்கு எந்த மாதிரி உரை வரலாம் என்பதாக சிந்தித்த பொழுது அது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு வந்தது. அதனால் அது இந்த அருள்ஜோதி டிவியில் வந்து அதை பதிவு செய்து அதை ஒளிபரப்புகிறார்கள். அதுக்கு முன்னாடி ஒளிபரப்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் தொடர்ந்து அதை பதிவு செய்கிறார்கள். 2 வாரமாக அது ஒரு 2.5 மணி நேரங்களில் அது விளக்கம் அமைந்தது. அதை முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு அதில் ஒரு என்ன மாதிரியாக அதை அமைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை நான் இந்த இடத்திலேயும் உங்களோடு கலந்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தேன். அது வாய்ப்பு வருமா என்று பார்ப்போம். திருவொற்றியூர் பதியங்கள் அல்லது அதாவது வள்ளல் பெருமானுடைய வரலாற்றில் கந்தகோட்டம் தொடங்கி திருவொற்றியூர் நடந்து பிறகு வடலூர் வித்திவலாகம் என்று செல்லுகிற வரலாற்றை தனித்து பார்க்கிற ஒரு எண்ணத்தில் தான் இதையெல்லாம் நாம் ஒரு வளர்ச்சியாக பார்க்கிறோம். எப்படி வள்ளல் பெருமானுக்கு 3 மாத குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த தரிசனம், சிதம்பர தரிசனம் கிடைத்ததோ, அந்த சிதம்பர தரிசனத்தை நமக்கு சொல்ல வேண்டுமானால் அல்லது அதுதான் கொள்கை என்று சொல்ல வேண்டுமானால் அதற்கு எப்படி வளர வேண்டுமோ அப்படி வளருகின்ற அந்த முறைதான் வள்ளல் பெருமானுடைய வரலாறை தவிர 3 மாத குழந்தையாக இருந்தபோது அனுபவித்ததை அவர் எதிர்க்கிறார் என்று உங்களால் சொல்ல முடியாது. 3 மாத அந்த சிதம்பர ரகசிய அனுபவம் இருக்கிறதே, அதை வள்ளல் பெருமான் எதிர்க்கிறாரா என்று கேட்டால் நேரடியாக நீங்கள் எதிர்க்கவில்லை என்று உடனடியாக பதில் சொல்ல முடியும். அப்படியானால் வள்ளல் பெருமானுடைய வரலாற்றில் அவர் முன்ன இப்படி வளர்ந்தாரு பின்ன இப்படி மாறினார்னு சொல்றதுக்கு அந்த மாதிரி அதை சொல்லுவது என்பது தவறு. ஆனால் ஒரு மனிதனுக்கு கொள்கையை அனுபவமாக்கி காட்டுகிற வரலாறு என்பது
ஒரு அறிவியல் முறையிலானது. அறிவியல் முறை என்று சொன்னால், அறிவியல் முறை என்பது பெயர் வைக்கிற முறை. இதை போட்டால் இது வரும், இதை வைத்தால் இது வரும், இப்படி வரும். இது அறிவியல். ஒருவனுக்கு நோய் மஞ்சள் காமாலை வருகிறது என்று சொன்னால், கல்லீரல் கெட்டு அவனுக்கு மஞ்சள் காமாலை வரும், முதல் விளக்கம். பிறகு கல்லீரல் எதனால் கெட்டது என்று கேட்டால், வைரஸால் கெட்டது என்று இரண்டாவது பதில். மூன்றாவது பதில், எந்த வைரஸால் கெட்டு போனது என்பதுதான் அந்த மஞ்சள் காமாலைக்குரிய மருந்தை கொடுக்கிற பதில். அப்ப 4 விதமாக அதை கண்டுபிடித்து பதில் சொல்ல வேண்டும். 4 விதமாக பதில் சொல்லுகிற அந்த பெயர் வைத்து சரியாக காட்டுகிற முறைக்கு பெயர் அறிவியல் முறை. அதே முறைதான் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையில் சிதம்பர தரிசனத்தை தெளிவாக திட்டமிட்டு வரையறுத்து விளக்குகிற ஒரு பெரிய வரலாறாக அவருடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டுமே தவிர, முன்னது வேறு பின்னது வேறு என்பதாக பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை. ஏன் என்று சொன்னால், ஒரு விஷயத்தில் இவர்தான் இதற்கு முன்னாடி இருப்பதையெல்லாம் மறுக்கிறார் என்று சொல்லிவிட்டால், அப்ப இவர் மட்டும்தான் கடவுளை அனுபவிக்கிறார், மற்றவரெல்லாம் பொய் சொன்னார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துவிடும். அப்ப கடவுள் என்பவர் இல்லை என்ற பொருள் எல்லாருக்கும் எளிமையாக வந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் பொய் சொன்னார்கள் என்று இவரை வைத்து தெரிகிறது, அப்புறம் இவர் பொய் சொல்லுகிறார் என்று வேறு ஒருவர் மூலமாக தெரிய போகிறது என்று வருமே தவிர, கடவுளை அனுபவிக்க முடியும் என்ற ஒரு தெளிவான அனுபவம் வராது. ஆனால் கடவுளை இருக்கிறார் என்று அனுபவிக்கிற முறை அவரவர்களுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக வளர்வதே தவிர, அதை விளக்குவதற்கு அதனுடைய அறிவியல் அனுபவம் எது என்பதை சொல்லுவதுதான், அதை இன்னும் தெளிவாக எந்த சார்பும் இல்லாமல் சொல்லுவதுதான் வள்ளல் பெருமானுடைய வேலை. அதாவது வள்ளல் பெருமானுடைய வேலையில மிக முக்கியமானது, எந்த சார்பும் இல்லாமல் கடவுள் அனுபவத்தை பேச முடியும். திருஞான சம்பந்தர் தொடங்கி பாம்பன் சுவாமிகள் வரை ஏதாவது ஒரு நூலை வைத்துக் கொண்டு விளக்குகிற முறை உண்டு. அதாவது அனுபவத்தை விளக்குவதுதான். ஆனால் திருஞான சம்பந்தர் வேதம் என்கிற நூலை தொட்டு காட்டாமல் சொல்லவில்லை. பாம்பன் சுவாமிகளும் வேதம் உபநிடதம் இவைகளை தொட்டு காட்டாமல் சொல்லவில்லை. தாய்மானவரும் சொல்லவில்லை, அருணகிரிநாதரும் சொல்லவில்லை. எந்த ஒன்றையும் தொடாமல் நீங்கள் உங்களுடைய செயல் மூலமாகவே கடவுளை அடைய முடியும் என்பதை கருணையை வைத்து தெளிவாக நிலைநாட்டியவர் வள்ளல் பெருமான். அதனால வள்ளல் பெருமான் சொன்னதுதான் சரி, மற்றதெல்லாம் தப்புன்னு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. இது அப்படி வச்சாதான் நீங்க கடவுள் கொள்கையில் இருக்கிற உண்மையில் எல்லோரும் இருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் உங்களுக்கு தகுதியை ஞானத்தை வைத்து எடுத்துக்கொள்ளாமல் செயல்பாட்டை வைத்து நமக்கு என்ன தெரிகிறதோ அதை வைத்து அதில் நாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ அதை வைத்து நம்மை இயக்குகிறார். இதுதான் முதல் அடிப்படை. அதுலதான் வள்ளல் பெருமான் தனி வழியில நிற்கிறார். இது ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தகம் அற பொருந்திய அருட்பெரும் ஜோதி, அதுதான் அவர் அந்த 4வதாக வல்ல இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி. இது கேட்கறதுக்கு இதுல ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தோணாது. ஆனா கேள்வின்னு வந்துட்டா அதுல என்ன இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. முதல்ல அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு சொன்ன வள்ளலார். 2வது அருள் சிவநெறிசார் அருள் பெருநிலைவாழ் அருள் சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. முதல்ல 4 அருட்பெருஞ்சோதிங்கிறது 4 முறை. 2வது 4 தான். அதுல அருள் சிவநெறி, அருள் பெருநிலை, அதற்கப்புறம் அருள் சிவபதி, அதுக்கப்புறம் அருட்பெருஞ்சோதி 4. அதற்கு பிறகு ஆகம முடிவு, ஆரண முடிவு, அதற்கு மேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. முதல்ல சொன்ன 2 அகவல்ல சொன்ன விஷயம் நீங்களாம் நிறைய படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நாம இங்க தொடர்ந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாததுனால, ஏதாவது மாசத்துக்கு ஒரு தடவை பேசுறதுனால
நமக்கு தெரிஞ்ச ஒரு தெளிவை உங்களோட சொன்னால் நீங்கள் எப்படி எதுன்னு கேட்டுக்கிறீங்க, என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே என்ன எனக்கு கிடைச்ச தெளிவு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த பயன்படுத்துகிறேன் நான். முதல்ல அருட்பெருஞ்சோதி சொல்கிறாருல்ல, அது உங்களுக்கு அருட்பெருஞ்சோதி இவ்வளோ நாள் கேட்டிருப்போம்ல, அது என்னன்னு நாம் புரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு கேட்டுட்டா நமக்கு அவர் இதை சொல்கிறார், இவர் இதை சொல்கிறார், அருட்பெருஞ்சோதி தானே சொல்கிறார் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஆனால் அதில் என்ன உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளல் பெருமான் தொடக்கத்தில் வைக்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முழுமையே அனுபவத்தை முதல்ல தெளிவாக கடவுளை வச்சு ஒரே கடவுளுங்கிறதையும் அதை வச்சு இந்த எந்த ஒன்றையும் பேதம் இல்லாமல் சொல்கிறதுக்கும் ஒரு முடிவை சொல்கிறார். நான் நேராக சொல்லிடுறேன், ஆராய்ச்சிலாம் சொல்லி இங்கே நம்ம நேரத்தை சொல்ல முடியாது. நமக்கு கொடுத்துருக்குறதுல ஒரு அரை மணி நேரத்தில் இன்னும் 20 நிமிஷம் இருக்குது. அது உங்களுக்கு தொகுப்பாக நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம் அதில். ஏன்னா அவ்வளோ ஆராய்ச்சியாக அதுக்குள்ளே நம்ம பண்ணியாச்சு. நான் அதை பேசினதுடைய சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம எல்லாத்தையும் நாலா பிரிக்கிறது வள்ளலாருடைய முறை. அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், இந்த 4 முறை வள்ளலாருடைய அணுகுமுறை. அகம் அப்படின்னு சொன்னா உள்ள, அது சார்ந்து இருப்பது அகப்புறம், கொஞ்சம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது புறம், அதை கடந்து இருக்கிறது புறப்புறம். இந்த அகம், அகப்புறம், புறம், புறப்புறம், இந்த 4 எடுத்துக்கிட்டு மனிதன் அப்படிங்கிற படைப்பை பார்த்தீங்கன்னா, ஆன்மாங்கிறது அகம், ஜீவன் என்பது அகப்புறம், மனம் என்பது புறம், கருவிகள் என்பது புறப்புறம். இது வள்ளலாருடைய பிண்டம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கிற முறை. பிண்டம் என்றால் இந்த உடம்பு, இதிலே கருவிகள் எல்லாம் புறப்புறம், மனம் புறம், ஜீவன் அகப்புறம், ஆன்மா அகம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. வெளியில எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் 4 பிரிக்கிறார். நெருப்பு அல்லது அக்னி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதெல்லாம் அண்டம். நெருப்பு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள். உங்களுக்கு தெரியும், நம்மோட பிறப்புல நம்மளை அடையாளப்படுத்துறது நட்சத்திரம். கொஞ்சம் நம்மளோட நெருங்கி இருக்கிறது நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் நெருங்கி இருக்கிறது லக்னம். லக்னம் தானே உயிர்னு சொல்லுவீங்கல்ல, அது எதை வச்சு கணக்கு போடுறாங்க? சந்திரனை வச்சு தான் கணக்கு போடுவாங்க, தெரியும் உங்களுக்குலாம். அப்போ முதல்ல நட்சத்திரம், அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் கிட்ட வந்தா சூரியன். ஏன்னா இந்த சூரியன் வச்சு இருக்கிற இந்த உலகத்துல தான் நாம எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு பக்கத்துல, நமக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறது எது? நெருப்பு. நெருப்புங்கிறது உங்களோட எல்லா வகையிலையும் கலந்துருக்கும். இப்ப நீங்க நெருப்பை பார்க்கறது தனியா தானே பார்க்கறதா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா நெருப்பு தனியாவே கிடையாது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அக்னி என்பது சமமாக இல்லை என்று சொன்னால் நாம வாழறதே முடியாது. குழந்தையிலேயே ஒழுங்கா செரிமானம் ஆகலைன்னா சூடு ஏற்றுறதுக்கு என்ன கொடுப்போம்? கிரேப் வாட்டர்ன்றதுக்குள்ள என்ன இருக்கும்? சூடு ஏற்றுற மூலிகை தான் இருக்கும். இன்னும் நமக்கெல்லாம் செரிக்கல அப்படின்னா ஓம வாட்டர் குடிக்கிறோம்ல, அந்த ஓம வாட்டர் தான் குளிர்காலத்தில், இப்போ வரப்போகிற நவம்பர் டிசம்பரில் குளிர் மாநிலங்கள்லாம் மருந்து, உயிர் காக்கிற மருந்து, அந்த ஓம வாட்டர் குடித்தாதான் குளிர் அடிக்காமல் அவங்க காப்பாற்றுவ முடியும். குளிர் அடிக்குதுன்னா செத்து போயிடுவான் குளிர் அடிச்சு. அதில் காப்பாற்றணும்னா அது ஓம வாட்டர். அது இந்தியில் அவன் அதுக்கு மருந்து விற்கிறது அஜ்வாயின் சத்துன்னு விற்பான். ஓம வாட்டர் தான் குளிர்காலத்தில் உங்களை காப்பாற்றுறது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அது குளிரில் யாருக்காவது ரொம்ப குளிர் ஜுரம் நடுக்க வந்துச்சுன்னா ஓம வாட்டர் குடிச்சினாலும் எல்லாம் முடிஞ்சிடும். வைரஸ் ஜுரம்னு நினைக்க தேவையில்லாது. எல்லாமே நமக்கு மறுபடியும் உடம்பு சூடு ஏறி சாப்பிட்றத தெறிக்க வைக்கணும். சாப்பிட்றத தெறிக்க வைக்கணும்னா சூடு வேணும். அதாவது வயிற்றுக்குள்ள ஒரு மிதமான, அதுக்கு தேவையான ஒரு அக்னி. அதை தான் என்ன சொல்லுவீங்க? உதராக்கினி, ஜாடராக்கினிலாம் பேர் வைக்கிறோம்ல, இதெல்லாம் அதான். அப்போ அது இல்லைன்னா தெரிக்கிற வேலையே நடக்காது. இது முதல் வேலை. பார்க்கறது கேட்கறது மூலமா இவர் என்ன இப்படி பேசுறாரு, இவர் என்ன அப்படின்னு சூடு ஏறுது இல்லை, அதுல சூடு வரும். பார்க்கறதுல ஒரு சூடு ஏறும். மனுஷன் தொழிலை முடிவுக்கு கொண்டு வந்து ஒரு பேர் வச்சா, மனுஷன் தொழிலுக்கு என்ன பேரு? வெந்தொழில்னு பேர் கொடுக்குறாரு. உமாபதி சிவாச்சாரியாரு
மனுஷன் செய்கிற பொறப்புல அவன் செய்யறது ஒன்னா தொழில்னா வெந்தொழில். வெந்தொழில்னா போகம் நுகர் வெந்தொழில். இவன் சாப்பிட்றதுல இருந்து சாவறது வரைக்கும் இவனுக்கு வெப்பம்தான் இவனோட தொழில். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க என்னுடைய பிரிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், சூடு ஏறாம உங்களுக்கு ஒரு வேலையும் நடக்கல அப்படின்னா நம்மளோட நெருப்புங்கிறது எல்லா வகையிலையும் கொஞ்சம் மற்ற பூதங்களை விட ஒரு படி மேலே இருந்து நம்மளை வழி நடத்துறது உங்களுக்கு தெரியும். இதனால இதுக்கு நெருப்பு வந்து அண்டத்துல அகம். சூரியன்கிறத வச்சுதான் அதோட சேர்ந்து இல்லை அப்படின்னா நமக்கு அடுத்த இயக்கம் இல்லை, அது அகப்புறம். சந்திரன் நம்முடைய புத்தியை தொடர்பு கொள்ளுகிற ஒரு விஷயம், அது புறம். அதுக்கப்புறம் நட்சத்திரம் புறப்புறம். இந்த அண்டப்பிண்ட இணைப்புல தான் நம்ம உயிர் வாழ்வு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா இது எல்லாத்துலயும் என்ன ஒரே விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா ஒன்று தான் அறிவாளி, மற்ற யாரும் அறிவாளி கிடையாது. ஆனா அறிவாளி ஆகிய ஆன்மாவுக்கு உடம்போ உலகமோ இல்லைன்னா அறிவுங்கிறது ஜீரோ தான், அவனுக்கு அறிவு இல்லைன்னு ஆயிடும். அப்ப இவனும் அதெல்லாம் இல்லைன்னா முட்டாள், அதுங்களுக்கு அறிவே இல்லை. இந்த முட்டாளும் அறிவில்லாதவன் சேர்ந்து என்னைக்கு என்ன பண்ண முடியாது, அனுபவிக்க முடியாது. இவன் தான் அதிகாரி நிர்வாகின்னு பேர் வாங்க முடியாது. அப்பதான் நடுவில் இருக்கிறவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவர் தான் 9 ஆகிய கடவுள் அப்படின்னு அண்டப்பிண்ட இணைப்புக்கு மேல 9ஆவதா ஒரு கடவுளை வச்சு 9 ஆகிய உருவுடை பெருமான் ஒற்றி பெருமான்னு பேர் கொடுக்குறார் வள்ளலார். இறைவனுக்கு பேர் வள்ளலார் கொடுக்கிறது 9 ஆகிய உருவுடை பெருமான் ஒற்றி பெருமான். ஏன்னா அவன் மாறாமல் எல்லாவற்றிலேயும் கலந்து இருக்கிறவன். அவன் இல்லை என்று சொன்னால் இது எதுக்கு என்ன இல்லை, யோகியதையே கிடையாது, தகுதி அப்படிங்கிறது எதுக்குமே இல்லை. இப்ப இந்த பேசிக் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் கலக்கிறார் என்று சொன்னால் அகமாகிய ஆன்மாவில் கலந்து அகப்புறமாகிய ஜீவனில் கலந்து புறமாகிய மனத்தில் கலந்து புறப்புறமாகிய கருவிகளில் கலப்பது மனிதனில் கலப்பது. அந்த மனிதனை மற்றவர் வணங்க வேண்டுமானால் என்ன பண்ணணும், மற்றவைகளிலேயும் இருக்கிற கடவுளோடு நாம கலக்கணும். இதுதான் திருவொற்றியூர்ல அந்த பாம்பு புத்த வணங்குற முறை. நாம திருவொற்றியூர்ல கும்பிடுற லிங்கம் வந்து கல் கிடையாது, பாம்பு புத்து. பாம்பு புற்றையும் பாம்பையும் ஏன் நாம வணங்கணும் அப்படின்னு கேட்டா, பாம்புக்கு உள்ளே இருக்கிற உயிரையும் பாம்பு உடம்பையும் புற்றையும் அந்த இடத்தையும் கடவுள் மயமாக ஆக்கியதனால் அது வணங்கப்படுகிறது. இது வந்து திருவொற்றியூர்ல மற்ற எங்கேயும் இல்லாத வரலாறு திருவொற்றியூர். திருவாரூர்ல என்ன வரலாறுன்னு கேட்டீங்கன்னா ஒரே வரலாறு தான், உயிரை பொதுவுல பார்க்கணும். திருவாரூர்ல உயிர்ல விலங்கு உயிர் மனுஷன் உயிர்னு பேதம் பார்க்க கூடாது, எல்லா உயிர்லயும் கடவுள் இருக்கிறான். இது வரைக்கும் திருவாரூர். ஆனா திருவொற்றியூர்ல கடவுள் எதுலயும் இருக்கிறான் அப்படிங்கிற வரலாறு வணங்குற அந்த பாம்பு புத்த வணங்குற வரலாறு மூலமா உயிர் உடம்பு வாழற இடம் எல்லாத்திலையும் கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் திருவொற்றியூர் வரலாறு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு உள்ள இருந்த அந்த அந்த இடைவெளியை முதல்ல பெருமான் தகர்க்கிறது தான் அண்ட பிண்ட இணைப்புல நம்மள வாழ வைக்கிறது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றிலையும் இருக்கிற அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் இது எல்லாத்துக்கும் தனி உரிமை உண்டு. அத்வைதம் சங்கர அத்வைதத்துல மட்டும்தான் இப்படி கிடையாது. எந்த பொருளும் கடவுளை தவிர கிடையாது. பார்க்கிற வகையில உண்மை, ஆனா பொருள் வகையில பொய். இது சங்கர அத்வைதம். ஆனால் வள்ளல் பெருமான் அல்லது அவருக்கு அடிப்படையாக அமைந்த சைவ சித்தாந்தத்துல எல்லா பொருள்களும் உண்மை, அதுல ஒன்றும் மாற்று கிடையாது. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்தந்த பொருளினுடைய தனித்தன்மையை நீங்க என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மைங்கிறத ஏற்றுக்கணும். இப்போ ஆன்மாவும் உண்மை, ஜீவனும் உண்மை, மனமும் உண்மை, கருவிகளும் உண்மை இப்படின்னு வச்சுங்களேன். இந்த 4லேயும் ஆன்மா என்ற இடத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஆன்மாவும் இருக்கும், மனம் இடத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், ஜீவனிடத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அப்புறம் என்ன
கருவிகள் இடத்தில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த நாளையும் நீங்க மனம் என்றோ ஜீவன் என்றோ கருவி என்றோ ஆன்மா என்றோ பெயர் வைக்காமல் ஒரே பரம்பொருளாக சொன்னால் 4 முறை அருட்பெருஞ்சோதின்னு சொல்லணும். எல்லாமே அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் தான். அது நீங்க உடம்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, உலகத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 4ஐயும் கடவுள் மயமாக பார்க்கிறீர்கள் என்று ஒரே கடவுள் மயமாக பார்த்தால் ஒரே அருட்பெருஞ்சோதி தான். 4 முறை சொன்னாதான் ஒரே அருட்பெருஞ்சோதி. ஏன் அப்படின்னா 4ஐயும் வைத்துக் கொண்டு 4லேயும் தான் இருக்கிறேன் என்பதாக கடவுள் வாழ்க்கையை புணர்ந்தால் அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதின்னு சொல்லணும். இதுதான் வள்ளல் பெருமான் முதல்ல அருட்பெருஞ்சோதியாக அவருக்கு எடுத்துக்கொண்ட முறை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4லேயும் தனித்தன்மையை சொல்றார். அருள் சிவ நெறிசார் அருள் பெரு நிலைவாழ் அருள் சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதினா ஆண்டவர், அது உங்களுக்கு தெரியும். அதோட இடம் எதுன்னா அருள் சிவபதி, அது ஆன்மா. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருக்கிற சபை எது? எது? சத்திய ஞான சபை. அதானே சத்திய ஞான சபை அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சத்திய ஞானமாக விளங்குகிற சபை. அது எந்த 2 சபை முன்னிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிற்சபை பொற்சபை. சிற்சபைக்கு என்ன கலர் அடிச்சிருப்பாங்க? தங்க கலர் தானே அடிச்சிருக்கிறாங்க. பொற்சபைக்கு வெள்ளி கலர் அடிச்சிருப்பாங்க. இப்போ சிற்சபை தான் இறைவனுக்கு முதல்ல இருக்கிற மன, அதுக்கு இருக்கிற கால் தான் பொற்சபை. பொற்சபை தான் அடுத்தது. சிற்சபை தானே ஆன்மா. பொற்சபைன்னு அடுத்தது உடம்பு. உடம்பு மாறுறது ரஜித சபை. நீங்க படிச்சிருப்பீங்களா? ரஜித சபைன்னு வள்ளல் பெருமான் மட்டும்தான் அந்த வார்த்தையில் எழுதுவார். அதுதான் வெள்ளி. அதுதான் அந்த நீங்க இப்பவும் சத்தியஞான சபையில இடப்பக்கம், அதாவது வலப்பக்கம் வெள்ளியில தான் இருக்கும், இடப்பக்கம் தங்கத்துல இருக்கும், நடுவில் தான் சத்தியஞான சபை ஜோதி இருக்கு. இது எல்லாவற்றையும் மாத்திர விஷயம். இது ஏன் இப்படி வைக்கிறாரு அப்படின்னா, அந்த இடமே ஜோதி தான். இது இந்த 3ஐயும் சேர்த்து வச்சுதான் நீங்க ஜோதியா பார்க்கணும். இந்த 3லையும் தனித்தனி ஜோதிங்கிறது இல்ல, இது நமக்கு புரிஞ்சுக்கிற விஷயம். நீங்க ஒரே ஜோதியில நமக்கு புரிய தெரியாது. இந்த 3 ஜோதியிலையும் ஜோதியாகவே இருப்பது அருட்பெருஞ்சோதி. அதுல தங்கமே அணையாராக மாறுவது ஆன்மா. வெள்ளியாக, அது வெள்ளி நினைக்க கூடாது, தங்கத்தோட வெளி, அதாவது இந்த உடம்புல வெளிப்படும் போது அது வெள்ளித்தன்மையா நீங்க நினைக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா உடம்பு அறிவு இல்லாதது அப்படிங்கிறத காட்டுறது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த அறிவு இல்லாத உடம்பு, அறிவாளியாக ஆன்மா, அருட்பெருஞ்சோதியாகிய இறைவன். இந்த 3ஐயும் மட்டும் நீங்க பார்க்க கூடாது. அந்த இடம் ஒண்ணு இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன? அதுதான் ஒரு வடலூர் பார்வதிபுரம்னு சொன்னார்ல. இப்ப பாருங்க, அருள் சிவ நெறி சார். உலகங்கிறது ஞானம் செயல் இரண்டாக பார்க்கப்படுகிற ஒன்று. பெரிய அனுபவத்திற்கு உரிய உடம்பு, இறைவனுக்கு இடமாக இருக்கிற ஆன்மா, இறைவனாகிய அருட்பெருஞ்சோதி. இந்த 4ஐயும் பார்த்தீங்கன்னா, அருள் சிவ நெறிசார் அருள் பெரு நிலைவாழ் அருள் சிவபதி ஆம் அருட்பெருஞ்சோதி. அந்த ஆம்ங்கிறது முக்கியம். இது எல்லாத்தையும் அப்படி ஆக்கி கொண்டு அருட்பெருஞ்சோதி என்பது நடுவிலே விளங்கி கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப முதல்ல சொன்ன 4ஐயும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு அடுத்த நாள அதன் பேர்ல சொல்றார். உலகம் என்பது அருள் சிவநெறியாக இருப்பது, உடம்பு என்பது அருள் பெருநிலையை அருள் பெருநிலையாக வாழ்வது, ஆன்மா அருள் சிவபதியாக இருப்பது. பதினா இடம். நீங்க உடனே சிவனாகிய கடவுள்னா அர்த்தம் போடணும் கூத்தாடக்கூடாது. இந்த மாதிரி உரையில அதுக்கு பொருத்தம் இருக்காது. அதனாலதான் அது நான் சொல்றது. பதினா இடம், அருள் சிவம் இருக்கிற இடமாக ஆன்மா, அதற்கு பிறகு அருள் பெருஞ்சோதியாக இருக்கிற ஆண்டவர். இந்த 4ஐயும் அதுல முறைப்படுத்தி முதல்ல சொன்ன அருள் பெருஞ்சோதி அப்படிங்கிறத
கடவுளா காட்டிட்டு அதுக்கு அடுத்தத அது அதுவா காட்டுறது. அது அதுவானா அகமாக இருக்கிற ஆன்மா அருள் சிவபதி, அகப்புறமாக இருக்கிற உடம்பு அருள் பெருநிலை வாழ் நிலையம், அதற்கு பிறகு உலகமாக இருப்பதை நமக்கு பொருள்களாக இருப்பவற்றை அருள் சிவநெறியை சாருவதற்கு உரிய பொருள்கள் என்பதாக அதை அமைக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் விரிவா பேசணும், அதுக்கு இங்க நேரம் இல்லை. ஆனா அடிப்படை தான். அதுக்கு பிறகுதான் என்ன பாட்டு அமைக்கிறாரு, இந்த கடவுள் அனுபவத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆகம முடிவு வேதம் என்கிற ஆரண முடிவு உதவும். அதோட நீங்க நிக்காதீங்க, அதுக்கு மேலையும் அது நீங்க அனுபவிக்கிற விஷயம். அதனாலதான் ஆகம முடி மேல் ஆரண முடி மேல் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாம இவர் நெறி எந்த சார்பும் இல்லாமல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. ஆக நின்று ஓங்கியனா அதன் தன்மையிலேயே கருணை என்கிற ஒரு அடிப்படையிலேயே நாம் அதை அனுபவிக்க முடியும் என்பதை காட்டுறதுதான் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி அப்படின்னு காட்டினார். இந்த மூணுலயே என்னத்தை முடிச்சாரு, முதல்ல அருட்பெருஞ்சோதிங்கிற நாள்ல கடவுள் ஒருமையை காட்டினார், அப்புறம் அதனுடைய தன்மையை காட்டினார், அதுக்கு பிறகு அதுக்குரிய ஞான மார்க்கத்தை காட்டினார். அதுக்கு பிறகு இப்ப என்ன பண்றாருன்னா இந்த அனுபவத்துக்குள்ள இருக்கிற தடைவிடையை ஆராய்ச்சி பண்றார். தடைவிடைனா இந்த அனுபவம் எப்படிப்பட்டது, முதல்ல விஷயத்தை முடிச்சாச்சு. இப்ப அனுபவம் எப்படிப்பட்டதுங்கிறத சொல்ல வரும்போதுதான் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெருஞ்சோதி. இந்த இகநிலை அப்படிங்கிறதுக்கு இன்மை மருமைன்னு எழுதக்கூடாது சொல்லிட்டு நீங்களும் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தெரியும். இந்த இகநிலை அப்படின்னா நம்மோட பொருந்தி இருக்கிற பொருள்கள், பரநிலைனா நமக்கு உதவுகிற அயலாக இருக்கிற பொருள்கள். நம்மோட பொருந்தி இருக்கிற பொருள்கள்னா எது, ஜீவன் மனம் கருவி இந்த உடம்பு. பரநிலை பொருள்னா உலகத்துல நீங்க எதெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள இடைவெளியில அகம் அற பொருந்துதல் அதான் முக்கியம். வள்ளல் பெருமான் அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் சொல்ற மெத்தடாலஜி இருக்குல்ல, அதுல அகம்னா என்ன அப்படின்னா உள்ள அப்படின்னு நாம நினைக்கிறோம்ல, அதே பொருள்ல இங்க வருதுன்னு நீங்க எடுத்த உடனே நினைக்க கூடாது. ஏன் தெரியுமா, இகநிலை பொருள் பரநிலை பொருள்னு பொருளை ரெண்டா பிரிக்கிறாருல்ல, அப்ப அகம்ங்கிறத உள்ள நீங்க நினைக்க கூடாது. இகநிலை பொருள்னா என்னோடு சேர்ந்து இருக்கிற பொருள், பரநிலை பொருள்னா எனக்கு உதவுவதற்கு வெளியே இருக்கிற பொருள். தமிழ்ல தற்கிழமை பிரிதின் கிழமைன்னு நாம இலக்கணம் எழுதுவோம். அப்ப என்னோடு சேர்ந்து இருப்பது எனக்கு வெளியே இருப்பதுங்கிற பொருளை அகம் அற பொருந்திய அப்படின்னு பார்க்கணும். அகமர பொருந்துதல்னா என்ன அப்படின்னா அதுக்கான உள்ளார்ந்த தன்மையை உடைக்கணும். இப்ப உள்ளார்ந்த தன்மை என்ன அப்படின்னா ரெண்டா பார்க்கணும். நீங்க இது ஏறக்குறைய 2 வாரம் பண்ண ஆராய்ச்சிய இதுல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் வள்ளல் பெருமான் உள்ள உடம்போட போய் வெளியில ஜோதியா வந்தாருங்கிறத உங்களால ஏற்க முடியும். அப்படி இல்லைன்னா அது உங்களுக்கு விளங்கவே விளங்காது. அது எனக்கு தெரியும். உங்களுக்குன்னு சொல்லலை, நான் அது உலகத்துல பேசுற அறிவாளிகளை சொல்றேன். நான் எப்பவுமே உங்களை பேசுறது உங்களே இல்லை, அறிவாளிங்கிற பேர்ல எழுதுறாங்க இல்ல அவங்கள சொல்றது. இது அதாவது இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறைமலடிகள் வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கிறாரு நான் சொல்லியிருக்கிறேன்ல உங்களுக்கு. நீங்க மறைமலடிகள் வரலாறு படிச்சவங்க எல்லாம் தெரியும். அதாவது சைவ சித்தாந்தின்னு பேர் வாங்கி நாங்க பெற்றாது பண்றோம்னு சொன்னாலும் 30 வருஷம் கழிச்சு 40 வருஷம் சமயத்துல போய் வடலூர் போயிட்டு நான் ஆராய்ச்சி பண்ண வள்ளலாறு அறகுறையா செத்துட்டாரு, எலும்பதான் தூக்கி வச்சு சத்தியஞான சபையில பின்னாடி வச்சுக்கிட்டு எழுதினார் அப்படி நீங்க படிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. இப்பவும் புக்கு கிடையாது, வாங்கி படிக்க. அதாவது இதெல்லாம் படிக்கும்போது தான் நமக்கு ரத்தம் கொதிக்கும். அப்பதான் நான் ஒரே சிம்பிளா சொன்னேன், ஒழுக்கம் இல்லாதவனுக்கு எதுவும் புரியாது. ஒழுக்கம் இல்லாத எவன் ஒருவனுக்கும் கடவுள் தன்மையில் உண்மையை உணர்வதற்கோ அல்லது தான் அதில் இருந்து விலகுவதற்கோ வாய்ப்பை கடவுள் அடிக்க மாட்டார். அதுல நாம தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு அதெல்லாம் தைரியமா சொல்ல முடியும். அதுலதான் நான் அதுக்கு தான் இப்படி மாற்றி போட்டுருவேன். ஒழுக்கம் இல்லாத உனக்கு என்ன தெரியும், வாழ தெரியாத உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அதில் தான் கேட்கறது. ஒழுக்கம்னா என்னன்னா நடத்தை சார்ந்த உண்மை. அது இருந்தாதான் கடவுள் வேலை செய்வான். அது இல்லாத வரைக்கும் கடவுளுங்கிறவன் வேலை செய்யவே மாட்டான். அது நல்லா தெரியும். அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மறுபடியும் ஏன் உங்களுக்கு அழுத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு மிகப்பெரிய கொள்கையே இதுக்குள்ள இருக்குது. அதுக்குள்ள போய் நாம ஏனோ தானோன்னு ஏதோ பேசிட்டு இருந்தா அது நடக்காது. அதனாலதான் உள்ள போற வள்ளல் பெருமான் ஜோதியாக வர்றதுக்கான இடத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியலன்னா அது கண்டிப்பா அதுக்குள்ள நீங்க அதை நிக்கவே முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது, ஆணித்தரமா தெரியுது. அவ்வளவுதான் விஷயம். அதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
இந்த அகம் அறுதல் அப்படின்னா தான் இந்த அருட்பெருஞ்சோதி 4 பேசினார்ல, அதுவும் ஒரே அருட்பெருஞ்சோதியா வரும். அது வள்ளல் பெருமானும் அந்த நிலையை ஒளி உடம்புல அடைகிறார் அப்படிங்கிறதுக்கான நேரா அடைகிறார். மற்றவங்களும் அடைகிறாருங்கிறத நான் மறுக்க மாட்டேன். நேரா அடையிறது அது சாட்சியா அவர் தான் வர்றார். மற்றவங்க எல்லாம் வந்து நாம கூடுதலா சொல்லணும். ஆனா இவர் நேரா அந்த கொள்கை சாட்சியா இவர் வர்றார். அதான் அதுல இருக்கிற முக்கியத்துவம். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இகநிலை பொருள் பரநிலை பொருள் அப்படிங்கிறதுல அகம் என்பதை என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உள்ளார எது நிலைப்பாடா இருக்குதோ அது அகம் நீங்க சொல்றார். அதுக்குள்ள நிலைப்பாடு. இப்ப நான் இருக்கிறேன் இல்ல, இப்ப நீங்க இருக்கிறீங்க, நாம எல்லாரும் இருக்கிறோம். நாம என்ன பண்றோம்னா, நமக்கு எல்லா காலத்தில் படிக்கும்போது நல்லா இருக்குது. எது இருக்குதுன்னா, படிக்கும்போது கேட்கும்போது நீங்க நான் ஆன்மா வேற உடம்பு வேறலாம் நினைக்க படிக்க ஒரு எளிமையா இருக்குது. ஆனா நான் வேற உடம்பு வேற அப்படிங்கிறதுல எந்த காலத்திலையும் செயல்படுத்த முடியல. உடம்பு வலிக்கலைன்னா, உடம்பு வலிக்குதுன்னா எந்த வேலையும் நடக்கல, நான் வேற அது வலி வேற அப்படின்னு நம்ம கொண்டு வர முடியல. அப்போ இந்த உடம்புல 4 பார்ட்ஸ் இருந்தாலும் 4 பகுதிகள் இருந்தாலும் இதுதான் நான் வேற ஒன்னா நாம நிலைப்பாடு எடுக்கிறோம்ல. இப்ப நான் தான் எதோட நான் தேர்ந்தெடுக்கேனோ அது நான் என்பதாக எடுக்கிற நிலைப்பாடு தான் அகமாதல். இது அகவயமாதல்னு எழுதுவோம். நம்ம மயமாதல்னு படிக்கிறோம்ல, அதன் மயமாதல் படிக்கிறோம்ல. அகவயமாதல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுல நாம இருக்கிறோமோ அதுதான் நாங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குது. எதில் நாம் இருக்கிறோமோ அதுதான் நாம் என்பதாக எல்லோரும் வாழ்கிறோம். இதுதான் இதை உடைக்கணும். இதை உடைச்சாதான் இதோட தன்மை வேற என்னோட தன்மை வேற, நான் இதுல எப்படி நிக்கணுங்கிற விஷயம் வரும். அண்டப்பிண்ட இணைப்புக்குள்ள நாம யார் 4 இருக்குதுன்னு படிப்போம். ஆனா அது வேற நான் வேறன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நான் அதுல தாக்கம் அடையாம கடவுள் தன்மையை அடையணும். அப்படி அடைஞ்சாதான் ஜோதி ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா சைவ சித்தாந்தத்திலேயோ மற்றவங்களோ எளிமையா சொல்றாங்கல்ல, எல்லாவற்றையும் கடவுளாக நாம் அனுபவிக்கிற நிலை, அது புரிஞ்சுக்கிறதுலாம் கஷ்டம். அது சும்மா பேசுறது தான். அது உங்களுக்கு அது அந்த மாதிரி ஒத்து வந்தா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அது நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய இடம், நானும் என்னுடைய ஜீவனும் வேற பிரியணும், நானும் என்னுடைய மனமும் வேற பிரியணும். சந்திராஷ்டமமா என்னை எதுவும் தாக்கக்கூடாது. அப்புறம் இன்னைக்கு வந்து என்னது, என் பிறப்பு மனநிலை பாதிக்கப்பட்டு போன பிறப்பு ஞாபகம் வந்தா அது என்னை தாக்கக்கூடாது. அது ஜீவனோட வேலை. இப்படி நான் எதுவும் என்னை தாக்காமல் பிரியணும். நான் அப்பதான் எனக்கு பொருள் மேலேயே ஆசை வராது. அப்பதான் நான் வந்து ஞானிங்கிற பேரை எடுக்க முடியும். அப்போ என்னுடைய நான் எதிலே கலந்து இருக்கிறேனோ அதுல இருந்து வெளியே வர்றதுதான் என்னுடைய அகவயத்தை உடைக்கிறது. இது முத வேலை. இது உடையும் போதுதான் எல்லாத்துக்குள்ளேயும் நீக்கமர இருக்கிற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஞானம் வரும். அது எப்படி வருங்கிறது அடுத்த உதாரணம் சொல்றேன் பாருங்க. இப்போ 2 நிமிஷத்துல அதை முடிச்சிடுவேன். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு உதாரணம் ஒன்னே ஒண்ணுதான். நேற்று சொன்ன உதாரணம் உங்களுக்கு அது ஏற்கனவே எல்லாரும் சொல்ல. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மூலிகை, இது மஞ்சள் காமாலைக்கு சொல்ற மூலிகை என்னது, கீரை நெல்லி எல்லாருக்கும் தெரியும். அதை விட்டுருங்க. நான் புதுசா ஒரு மூலிகை சொல்றேன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம அது பேர் என்ன, தொட்டாசினிங்கி. அந்த மூலிகை பத்தி நீங்க சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். தொட்டாசினிங்கி சொல்லலைனாலும் தெரிஞ்சுங்க நீங்க, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. தொட்டாசினிங்கி மூலிகையானே தெரியுதா? நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்குல்ல. தொட்டாசினிங்கி தொட்டா சுருங்கி. இதை நாங்க எதுக்கு சொல்லுவோம்னா, நம்ம மனிதன், நாம இன்னைக்கு மனிதனா பிறந்திருக்கிறோம் அப்படின்னா தொட்டாசினிங்கியாவும் பிறக்கணும், மிருகமாகவும் பிறக்கணும், பாம்பாவும் பிறக்கணும். பிறந்து நமக்கு எல்லா அறிவையும் பெருமான் கற்றுக் கொடுப்பான். கற்றுக் கொடுத்த பிறகு மனிதனா பிறக்க வைக்கும் போதுதான் நீ ஒழுங்கா சரியா இல்லையான்னு கணக்கெடுத்து புண்ணிய பாவம் கொடுப்பான். இதுதான் பிறப்போட ஹிஸ்டரி. இதுல தொட்டாசினிங்கி பிறப்பு கொடுக்கும்போது நாம சூடு சோரணையோட வாழணும் இல்ல. இப்ப சூடு சோரணையோட வாழறது இல்லைன்னு தெரியும். சென்னையில எத்தனை பேர் இடிச்சிட்டு போனாலும் சூடு சோரணையோட இருக்கிறது இல்ல. ஒரு சில பொம்பளைங்க தான், ஏண்டா என்ன இப்படி என்ன திரும்பி நிக்கிறேன், அப்படி திரும்பி நில்டா நாய, எனக்கு அருவருப்பாகுதான் சில பொம்பளைங்க தான் சொல்றாங்க. சில பொம்பளைங்க தேய்ச்சின்னு இருக்கிறாங்க. நமக்கும் பையனோட உட்காரும் போது மாணவர்கள்லாம் அடுத்தவனோட தேய்ச்சின்னு உட்காரலன்னா அவனுக்கு சூடு இல்லாம போகுது. அவனுக்கு என்னன்னு தெரியல. அடுத்தவன் மேல உடம்பு தேய்ச்சிட்டு உட்காரும் போது அதுல ஒரு அருவருப்பாவோ அல்லது இன்னொருத்தன் உடம்புல நம்ம உடம்பு படுதுங்கிற விஷயம் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு எருமைகளாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னு சொன்னா
தொட்டாசினிங்கி பிறவிலிருந்து விலகிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இன்னும் கல்யாணம் போன்ற இடங்கள்ல போய் தட்டு எடுத்துக்கிட்டு அடுத்தவன் எழுந்திருக்கிறதா, இவன் ஏன்டா வந்து நம்ம பின்னாடி நிற்கிறான் அவன் நினைக்க, இவன் ஏன்டா எழுந்திருக்கிறது நாம நினைக்க, இப்படி உட்காந்து சூடு சோழம் இல்லாம போனதெல்லாம் தொட்டாசினிங்கி பிறவிலிருந்து நாம ரொம்ப விலகிட்டோம். தொட்டாசினிங்கிலிருந்து விலகினதுனாலதான் அனித்த பிறவியோட ஞானமே நமக்கு இல்ல. மோப்ப குழையும் அனித்தம் எல்லாம் திருவள்ளுவர் எழுதினார்ல, அதுக்கெல்லாம் வேல்யூ கிடையாது. உங்களுக்கு தெரியும், நாம சென்சிட்டிவா இருக்கணும் தொடுதல் உணர்வுல அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி பிறவியெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கான். இதுல பயிற்சி எடுக்க வேண்டியதான் நம்மள அனுப்பி வச்சுக்கிறான். இதுல நீங்க பயிற்சி ஸ்டாண்டர்ட் வாங்கின பிறகுதான் அந்த பிறவியை நிறைவு செய்வான். அது வரைக்கும் உங்களை விடமாட்டான். அதனாலதான் எழுகடல் மணலை அளவிடினும் எனது இடர் பிறவி அதிகன் அருணகிரிநாதர் பேசினார். நாம ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் ஒரு தொட்டாசினிங்க இன்னொருத்த பிடிங்கி போட்டானா தொட்டாசினிங்க நம்ம பிறந்தவனே சரி பரவாயில்ல இன்னொரு தடவை தொட்டாசினிங்க அவனை கொடுத்துருவோம், அவன் இன்னொரு தடவை கொடுப்பான். அதனால எத்தனை தடவை நமக்கு ஒரே பிறப்புல லட்சக்கணக்கானதை கூட கொடுத்துருப்பான் தொட்டாசினிங்கிலேயே. சில பேர் சேரிக்க மாட்டான், அப்புறம் கொஞ்சம் அதுலயே கொஞ்சம் வேற அந்த மாதிரிலாம் கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி பெருமான அந்த உணர்வை தயார் பண்ணி இந்த ஆன்மா அந்த உணர்வில் செயல்படுத்த முழுமை அடைந்ததுன்னு அவன் கால்குலேட் பண்ண பிறகு நீங்க அதை செய்யறதுக்கு உங்களை மனுஷனாக்குவான். நாம நாயாவும் நரியாவும் மறுபடியும் நாம கீழே போய்கிட்டு இருப்போம். இறைவன் கத்துக் கொடுத்ததை அவன் கத்துக் கொடுத்தான்னு சொல்லாம நாம வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நம்மள நாயாப்படுத்துவான். அதுக்கப்புறம் நாம வெளியேப்படுத்தினா மிருகம் வரை, தாவரம் தொடங்கி மிருகம் வரை பெருமான் கொடுத்த பிறவிகளில் நல்ல பண்பை மனிதனில் வாழ்ந்து காட்டினால்தான் மனிதன் என்ற பெயரை நாம் எடுக்க முடியும். அப்படி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பேர் தான் வள்ளலார் நாம வச்சுக்கிறோம். அதான் ஞாபகம் இருக்கா? அப்ப மனிதன் என்ற பெயரை நாம எடுக்கணும் அப்படின்னா திருவத்தியில தான் அந்த பெயரை வாங்குறார். இதுக்கு முன்னாடி பெருமான் கொடுத்த பிறவியில கத்துக் கொடுத்த நல்ல பண்பு இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் நீங்க விளங்க வைக்கிற மாதிரி இந்த மனிதன் பிறப்புல நீங்க கொண்டு வரணும். இது மனிதனுடைய வளர்ச்சி, ஆன்மாவை கடவுள் வளர்த்தெடுக்கிற முறை. முடிஞ்சுதா? ஆனா இதுல இன்னொன்னு இருக்குது. என்ன இருக்குது? ஒரே சின்ன பிட்டு. தொட்டாசினிங்கியா நான் பிறந்தேன்ல, நான் தொடுதல் உணர்வு மூலமா அறிவை பெறணும் தானே கொடுத்தான். அப்ப தொட்டாசினிங்கிறதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஆனா தொட்டாசினிங்கில ஒரு நோய் போகும். வயிற்று இருக்கிறவங்க, மூல நோய் இருக்கிறவங்க அதை அரைச்சி அதை முறையா பயன்படுத்தி தொட்டா பயன்படுத்தினா அந்த இலை சுருங்குற மாதிரி அது உள்ள இழுத்துக்கும் அப்படிங்கிறது சித்த வைத்தியம். மூல நோய்க்கு பயன்படுகிற ஒரு மூலிகை. இது இன்காப்ல பேஸ்ட்ல எல்லாம் கலந்து விற்கிறாங்க. உங்களுக்கு தொட்டாசினிங்க நீங்க பயன்படுத்தினீங்கன்னா தெரியும். இப்ப எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, ஆன்மா தொடுதல் உணர்வில் வளர்ச்சி அடைவதற்கு தொட்டாசினிங்கி பிறவியை இறைவன் கொடுத்தாலும் அந்த பிறப்பு உடம்பு தொட்டாசினிங்கி என்கிற செடியில் மூலிகை நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கிறான். இது அந்த ஆன்மாவுக்கு தெரியாது. சரிதானே? இப்ப நான் வளர்ந்து எனக்கு அந்த மூலிகை தன்மை என்னுடைய தொட்டாசினிங்கி பிறவியில் இப்படிப்பட்ட மூலிகை தன்மை இறைவன் வைத்திருக்கிறான் என்பது தெரிய வருமானால் அகம் அற பொருந்திய அருட்பெருஞ்சோதி. அதாவது பிறப்பு வளர்ச்சியில நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? என்னுடைய நிலைப்பாட்டை உடைக்கணும். என்னுடைய நிலைப்பாடுன்னா நான் தான் உடம்பு, நான் தான் வாழறேன்னு உடைக்கணும். இது முதல்ல அகத்தை உடைக்கிறது. ரெண்டாவது, எனக்கும் அந்த உடம்புக்குமான இணைப்புல என்ன ஞானமோ அதை கொடுக்கிறது. இது ரெண்டும் சேர்ந்தாதான் இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகம் அற பொருந்தி அருட்பெருஞ்சோதி அனுபவம் வரும். இதுதான் பெருமான் மருந்தீஸ்வரர்ல வச்சு கொடுத்தார். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தமிழ்